வணக்கம் அன்பு நெஞ்சுகளே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடங்கள் நடத்தியிருப்பாங்க. முதல் மிட்டம் டெஸ்ட் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி வரும். முதல் லெசன் 11ஆம் வகுப்பிற்கு த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. இதை பற்றி உங்கள் டீச்சர்ஸ் விளக்கமாக நடத்தியிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், பேராகிராஃப் கொடுக்குறேன், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. லேடின்றது கிராண்ட் மதர், போர்ட்ரேட்னா அவங்கள பற்றிய ஒரு விளக்கம். ஓகேவா? இந்த லெசன் கிராண்ட் சன், பேரனுக்கும் பாட்டிக்கும் இருக்கிற ஒரு பந்தம், அவர்களுடைய ஒரு வாழ்க்கை, அதை பற்றி தான் விளக்கமாக இந்த பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர் அஸ் சீன் இன் த போர்ட்ரேட். இந்த கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோ இந்த மேண்டல் பீஸ் அப்படின்றத செவுத்தில் தொங்கிட்டு இருக்கு. அதை பற்றிய ஒரு கேள்வி இது. எப்படி இருந்தார், அந்த ஃபோட்டோ எப்படி இருந்தது? த கிராண்ட் ஃபாதர் ஓர் ஏ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ். டர்பன்னா தலப்பா கட்டுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? தலப்பா, பெரிய தலப்பா கட்டியிருந்தார். லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸில் இருந்தது. இஸ் ஒயிட் பியர்ட், பியர்ட்னா தாடி, கவரிங் இஸ் செஸ்ட், அவருடைய செஸ்ட் மார்பு வரையிலும் அந்த தாடி, வெள்ளை கலர் தாடி இருந்தது. அவர் அது இந்த தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, இ லுக் லைக் 100 years old man. 100 வயசு ஆன ஒரு மனிதர் மாதிரி அவர் தோற்றம் அளித்தார். அதுதான். அதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த கேள்வி. கேள்வியில் நல்லா படிச்சோம்னா பேராகிராஃப் எழுதுறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி. அடுத்த கேள்வி, ஒய் வாஸ் த ஆத்தர் லெஃப்ட் வித் இஸ் கிராண்ட் மதர் இன் த வில்லேஜ். ஆத்தர் அப்படின்றது அந்த கிராண்ட் சன், பேரன். அவன் ஏன் பாட்டியோட வில்லேஜில் விட்டுட்டு போயிட்டாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு. பேரண்ட்ஸ் போய் சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. அது பேராகிராஃபில் பார்த்துக்கலாம். த ஆத்தர்ஸ் பேரண்ட் வென்ட் டு த சிட்டி டு மேக் லிவிங். இதில் க்ளீனாக கொடுத்துருப்பாருங்க. அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க அவங்களுடைய வேலை நிமித்தமாக, வாழ்க்கை நிமித்தமாக. ஸோ த யங் ஆத்தர் வாஸ் லெஃப்ட் வித் இஸ் கிராண்ட் மதர் டில் இஸ் பேரண்ட்ஸ் செட்டில்டு வெல் இன் த சிட்டி. அதாவது பேரனை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. சிட்டியில் ஒரு நல்லா செட்டிலான பிறகு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, வேர் டிட் த ஆத்தர் ஸ்டடி இன் இஸ் சைல்ட்ஹுட். அவருடைய சைல்ட்ஹுட், குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த ஸ்கூலில் படித்தார், சிறுவனாக இருக்கின்ற பொழுது. த ஆத்தர் ஸ்டடி இன் எ வில்லேஜ் ஸ்கூல் அட்டாச் டு த டெம்பிள். அந்த கோயிலோட அட்டாச்சான ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் ஆத்தர் சைல்ட்ஹுட்டில் படித்தார் அப்படின்றத ஆன்சர். அடுத்த கேள்வி, வை டிட் த கிராண்ட் மதர் அக்கம்பனி த ஆத்தர் டு த ஸ்கூல். டெய்லி ஸ்கூலுக்கு அந்த ஆத்தர் கிராண்ட் மதரோடு தான் போவார். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராண்ட்மா வாஸ் அ பயஸ் லேடி. பயஸ்னா ஒரு ரிலீஜியஸ்லி ஃபெய்த்ஃபுல். ரிலீஜியஸ்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மத சம்பந்தமான உணர்வுள்ள ஒரு பற்றுள்ள ஒரு லேடி. த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள். அந்த ஸ்கூலும் டெம்பிளோட அட்டாச் இருந்தது. ஸோ த கிராண்ட் மதர் அக்கம்பனி டு த ஆத்தர் டு ஸ்கூல். அதனால் அந்த அம்மாவும் கூடவே போனாங்க. அடுத்தது, வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ். ஸ்கூல் முடிச்சு திரும்பவும் தன்னுடைய கிராண்ட் சன் பேரனோடையே திருப்பி வந்தாங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் த ஸ்கூல் ஹவர்ஸ் ஃபார் த சப்பாத்தீஸ் விஷ் த்ரூ டு தம். வரும்போது சப்பாத்தி எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த நாய்களுக்கு சப்பாத்தி போட்டே வருவாங்க. அதனால் அந்த நாய்கள் அவர்களை ஃபாலோ பண்ணியே வந்தது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher studies, higher education. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு திரும்ப ஃபாரினுக்கு அவங்க அம்மா அப்பா கூட போயிடுறாரு. போன உடனே அந்த கிராண்ட் மதர் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதா. ஷீ நியூ தட் ஷீ கான்ட் ஹெல்ப் த சேஞ்சஸ். மாற்றங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வளர வளர மாற்றங்கள் நிறைய வரும். ஷீ டிட் நாட் ஷோ எனி சென்டிமென்டாலிட்டி when the grandson went abroad. ஸோ அவன் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது இவன் ஒன்றும் அதிகமாக அழலை, கண்ணீர் சிந்தலை, கவலைப்படலை. மாற்றங்கள் இருந்தவன் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அந்த கிராண்ட் மதர் ஃபீலிங். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் த கிராண்ட் மதர். அவங்க லைஃப்பில் ஒரு நாளில் எது ஹாப்பியஸ்ட் டைம்? இந்த ஆஃப்டர்நூன், மத்தியான நேரத்தில்
ஷீ ஸ்பெண்ட் half an hour ஃபார் ஃபீடிங் த ஸ்பேரோஸ். ஒரு அரை மணி நேரம் ஸ்பேரோஸ், அந்த குருவிகள் இருக்கு இல்லையா, அந்த குருவிகளுக்கு வந்து இவங்க சாப்பாடு போடுவாங்க, அந்த இறைகள் போடுவாங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு ஹாப்பியஸ்ட் டைம் ஃபார் ஹர். ஒரு நாளில் அதுதான் ஹாப்பியஸ்ட் டைம். அடுத்த கேள்வி, டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் எப்படி இருந்தாங்க? ஷி வாஸ் ஓல்ட் அண்ட் ஸ்லைட்லி பென்ட். ஒயிட்டாக இருப்பாங்க. வாஸ் ஓல்ட், வயசானவங்க. ஸ்லைட்லி பென்ட், கொஞ்சம் கூன் வளைஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஷி லவ்ட் அ கிராண்ட் சன், பேரனை ரொம்ப அவங்க நேசித்தாங்க. ஷி லைக் டு ஃபீட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் ஸ்பேரோஸ். பார்த்தேன் இல்லையா, முதல்ல நாய்களுக்கு சப்பாத்தி போடுவாங்க, ஃபீட்னா சாப்பாடு கொடுக்குறது. ஸ்பேரோஸ்க்கும் அதே மாதிரி குருவிகளுக்கும் இறை போட்டாங்க. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் மைண்டட் உமன். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் லேடி. ஷீ இஸ் வெரி பயஸ் லேடி. பயனா ரிலீஜியஸ்லி ஃபெய்த்ஃபுல் லேடி. அதுதான். வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிராண்ட் மதர் அட் ஹோம்? டெய்லி அவங்க ரொட்டீன்னா அவங்களுடைய ஒரு நாளுடைய வேலைகள் என்ன? இந்த மார்னிங் ஷி woke up her grandson and got him ready for the school. காலைல பேரனை எழுப்பி அவனை ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது ஒரு வேலை. ஷி said her morning prayers while bathing and dressing her grandson. அந்த பையலை குளிக்க வைக்கும்பொழுது, அவனுக்கு ட்ரெஸ் பண்ணும்பொழுது இவங்க மார்னிங் ப்ரேயர் வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஷி accompanied him to the school. ஸ்கூலுக்கும் கூடவே போவாங்க. இந்த ஈவினிங் போத் ரிட்டர்ன். ஈவினிங்கும் அவங்க கூடவே திருப்பி வருவாங்க. அதான் அவங்க ரொட்டீன் ஒர்க்கு. How is the school education in the village different from that in the city? சிட்டி ஸ்கூலுக்கும் வில்லேஜ் ஸ்கூலுக்கும் படிப்பில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஸ்கூலில் அல்ஃபபெட் சொல்லிக் கொடுப்பாங்க, மார்னிங் ப்ரேயர் சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சிங் ஆஃப் காட், கடவுளை பற்றி இறைவனை பற்றி சொல்லுவாங்க, ஸ்கிரிப்சர்ஸ்னா ஹோலி புக், அந்த பகவத்கீதா அது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க வில்லேஜ் ஸ்கூலில். ஆனால் சிட்டி ஸ்கூலில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், வெஸ்டர்ன் சயின்ஸ், த லா ஆஃப் கிராவிட்டி ஆர் டாட், இதுதான் அங்கே வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும். த கிராண்ட் மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்ட்.